Something greater than Jonah is here. லூக்கா 11:32. இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தை 32. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தொலைக்காட்சி நேயர்களே, ஒன்று கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே 24வது வசனம் மற்றும் 30வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவே இறைவனுடைய வல்லமையாக இருக்கிறார், இயேசுவே இறைவனுடைய ஞானமாக இருக்கிறார். இறைவனுடைய வல்லமை, இறைவனுடைய ஞானம், இந்த இரண்டையும் பார்க்கும் பொழுது எவ்வளவு கடவுளுடைய மகிமை என்பது மிக அதிகமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். யோனாவின் அடையாளத்தை தவிர இந்த தீய தலைமுறையினருக்கு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். யோனாவினுடைய அடையாளம் என்றால் என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அவர் 3 நாட்கள் 3 பகலும் 3 இரவும் ஒரு மிகப்பெரிய மீனுடைய வயிற்றிலே அவர் இருந்தார் என்று. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய உலகம் என்பது பொருளாதாரத்தை முன்னிறுத்துகின்ற ஒரு உலகமாக இருக்கிறது. எனக்கு தெரிந்தவர் ஒருவர் அயல் நாட்டிலிருந்து ஒரு கடிதத்தை எழுதிய பொழுது, இந்த நாட்டிலே பொருளை வைத்துதான் எதையும் நிர்ணயிக்கப்படுகிறது. பொருளை வைத்து கண்ணால் காண்பதை மட்டும்தான் மக்கள் விசுவசிக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையிலே வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒருவருக்கு நாங்கள் யாராவது பார்க்கிறோம், உணர்கிறோம் என்று சொல்லும் பொழுதுதான் அவர்கள் அதை விசுவசிக்கிறார்கள். கண்ணால் காண்பதை மட்டுமே விசுவசிக்கும் ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அனைவருக்காகவும் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த நற்கருணையிலே இருக்கின்ற விசுவாசம் என்பது மிக மிக வெகு குறைவாக வந்துவிட்டது என்று அவர் கடிதம் எழுதினார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரிசேயர்களும் மக்களும், நாங்கள் உம்மை இறைவனுடைய ஞானம் அல்லது இறை மகன் என்று நம்ப வேண்டுமானடா எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று கேட்கிறார்கள். அதே போலதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளினுடைய நேரத்திலே அவரை பிலாத்து தலைமை குரு கயப்பாவிடம் அனுப்பிய பொழுது, அவனும் ஏரோது அரசன்கிட்ட அனுப்பிய பொழுது ஏரோது அரசன் கூட கேட்கிறாரு, நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அற்புதங்கள்லாம் செய்வீங்களாமே, ஒரே ஒரு அற்புதத்தை எனக்கு செய்து காட்ட மாட்டீங்களா அப்படின்ட்டு, செய்து காட்டு நானே உன்னை விடுவிச்சிடுறேன் அப்படின்ட்டு அந்த ஏரோது கூட, குறுநில மன்னன் ஏரோது கூட சொல்லுவான். அது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அற்புதத்தை மட்டும் பார்த்து அதனிடம் விசுவாசம் கொண்டால் அந்த விசுவாசம் என்பது வேறொன்று இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் எந்த ஒரு அற்புதம் என்றாலும் பார்த்து கொள்ளுங்கள், அது கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கும். அதன் பிறகு பார்த்திருக்கால் நாளடைவிலே அப்படியே தேய்ந்து கொண்டே வரும். அண்மையிலே இந்த மாதம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஹைதராபாத்திலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது ஒரு ஆங்கில நாளிதழிலே போட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப்ல எல்லாம் சில வேலையில கூட ஜோடிச்சு கூட வரலாம். ஆனால் நாளிதழில் ஏதாவது ஒரு அற்புதத்தை பற்றி போட்டிருக்காங்கன்னா அது உண்மையா நடந்திருக்கின்ற ஒன்று. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இப்படிதான் நற்கருணையை அவர்கள் வெளியிலே ஸ்தாபித்து அருள் சகோதரிகளும் மக்களும் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆண்டவருடைய அந்த நற்கருணையிலிருந்து ஒரு சிறியதாக ஒரு புள்ளியை போல சிகப்பு நிறத்தில் தெரிகிறது. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் அப்படியே முழுவதுமாக ரத்தமெல்லாம் வழிஞ்செல்லாம் ஓடலை, ஆனால் அந்த நற்கருணை முழுவதும் அப்படியே சிகப்பாக மாறுகிறது. அது அந்த ஒரு ஆங்கில நாளிதழிலே வந்திருக்கிறது. பார்த்தீர்கள் என்றால் இப்படியாக அற்புதங்கள் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவர் உண்மையிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அற்புதத்தை வைத்து நம்முடைய விசுவாசத்தை நாம் எடை போடக்கூடாது.
உங்களுக்கு யோனாவினுடைய அடையாளத்தை தவிர வேற எந்த ஒரு அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார், மனிதராக இருந்தார், தன்னுடைய குதிரத்தை இரத்தத்தை சிந்தி நம் ஒவ்வொருவரையும் மீட்டார். அது ஒரு வரலாற்று உண்மை என்பது எல்லோருமே தெரிந்த விஷயமாக இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் இறைவனுடைய மகனாக என்றுமே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். நேற்றும் இன்றும் மாறாத தெய்வம் என்று புனித பவுலடிகளார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனம் மாறுங்கள், மாறாக அடையாளத்தை கேட்காதீர்கள். நான் செய்த அடையாளம் 5000 பேருக்கு உணவை கொடுத்தேன், ஆனால் அப்படியே மக்கள் உணவை மட்டும்தான் எதிர்பார்த்தார்கள். அற்புதத்தை பார்த்தார்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் அற்புதம் 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 என்று ஒரு அற்புதத்திலிருந்து இன்னொரு அற்புதத்தை அதிகமாக எடுப்பாங்க. இப்போ சின்னதா ஒரு 5000 பேருக்கு உணவளிச்சாருன்னா அடுத்த முறை 5000 பேர் கொடுத்தாருன்னா ஏன் 10,000 பேருக்கு இவர் கொடுக்க முடியாதா, 10,000 15,000 பேருக்கு கொடுக்க முடியாதா, அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே தான் போகுமே தவிர மாறாக அங்கே மனம் மாற்றம் என்பது உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. உண்மையிலே விசுவசிப்பவனுக்கு அற்புதம் என்பது தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. உண்மையாக மனதின் ஆழத்திலிருந்து விசுவாசம் கொள்பவர்களுக்கு அற்புதங்கள் தேவை கிடையாது. மாறாக ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவர் கூட தன்னுடைய பொதுக்கால பணியை தொடங்கிய பொழுது சொல்றாரு, மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள். அதான் தவ காலத்துல கூட நமக்கு அந்த விபூதியை சொல்லும் பொழுது மனம் மாறி நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுவது, அற்புதங்களை பார்த்து கிறிஸ்தவனாக மாறுபவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அது ஒரு சேனல் தான், ஆனால் அதுவே உண்மையான வழியாக இருக்க முடியாது. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. மத்தேயு 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. Today's reading urges us to do God's will, to be sorry for our sins. இறை சித்தத்தை நிறைவேற்றவும் நமது பாவங்களுக்காக வருந்தவும் இன்றைய வாசகம் நம்மை அழைக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதுதான் முக்கியமான ஒரு விசுவாசமாக இருக்க முடியும். மனம் மாறுவதுதான் முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்க முடியும். என்னதான் உடல்ல மாற்றத்தை எடுத்துக்கொண்டு வந்தாலும், ஆனால் மனம் மாறும் பொழுதுதான் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நம்பிக்கையை அதிகமாக்குகிறது. The greatest of all faults is to be conscious of nothing. தாமஸ் கார்லைல். எதை குறித்தும் உணர்வின்மையே குற்றங்களிலெல்லாம் மிக பெரியது. எதை பற்றியும் உணர்வின்மையே. அதான் நாளைக்கு நாம் முதல்ல நம்ம திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர் பட்டம் அளித்தது 2வது வருடத்தை நம்ம கொண்டாட போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல மிக 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 கொடுமையான ஒரு பாவம் என்னவென்றால் நாம் செய்வது பாவம் என்பதை நினைக்காமல் இருப்பது. இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு ஒரு மனநிலையோடு இருக்கிறாங்களே, அதுதான் ஒரு மிகப்பெரிய பாவமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்லுவார். அது போலதான் பாருங்கள், எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்க முடியும் என்று இந்த தாமஸ் கெயில் என்பவரும் கார்ல் என்பவரும் நமக்கு சொல்லுகிறார். அதுதான் மனம் மாறுங்கள். நீங்கள் நிறைய அற்புதத்தை தேடாதீங்க, மாறாக மனம் மாற்றத்தை உடைந்தீர்கள் என்றால் அற்புதம் உங்களுடைய வாழ்வில் நடைபெறும் என்று இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. God, who is all mercy, joyfully lets himself be bound by tears, or at least by the tears of the Spirit. 2 Corinthians 7:10. கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் வருந்தப்படும் மன வருத்தம் மீட்பு தரும், மனமாற்றத்தை விளைவிக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது இந்த மனமாற்றம் மட்டுமே. நீங்கள் யோனாவின் அடையாளத்தை கேட்காதீர்கள். ஏனென்றால் தென்னாட்டி அரசி கூட சாலமோனின் ஞானத்தை பற்றி அவர் வியந்தார். எங்கோ கடைக்கோடியில் இருந்தவங்க, கடைக்கோடியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையான மீட்பர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு அருகாமையிலே இருக்கின்ற நாம் எந்த அளவுக்கு அவர் மீது விசுவாசம் கொள்கின்றோம். மன்றாடுவோம்.
Lord Jesus, give me a heart that loves what is good, and in accord with your will, and fill me with your wisdom, that I may understand your ways. Give me the grace and the courage to reject whatever is evil and contrary to your will. ஆண்டவராகிய இயேசுவே, உமது சித்தத்திற்கு ஏற்ப நல்லவற்றையே ஆசிக்கும் இதயம் தாரும். உம் வழிகளை உணரும் ஞானத்தால் எமை நிரப்பியருளும். உம் சித்தத்திற்கு புறம்பானவற்றையும் தீயவற்றையும் வெறுத்தொதுக்க வரம் தாரும். அன்பின் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நீரே இறைவனுடைய ஞானமாக, நீரே இறைவனுடைய வல்லமையாக இருக்கின்றீர் என்பதை இக்காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உணரச் செய்தருளும். நாங்கள் அனைவரும் நீர் உண்மையிலே நற்கருணையிலும் எங்கள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு ஆழப்படுத்தி எங்களுக்கு தந்தருளும். அன்பின் ஆண்டவரே, என்ற நற்செய்தி வாசகத்தில் நீர் சொல்வது போல அடையாளங்களை பார்த்து என்னை விசுவசிக்க வேண்டாம், மாறாக நான் பட்ட பாடுகளை பார்த்து என்னை விசுவசியுங்கள் என்று யோனாவினுடைய ஓமை வழியாக எங்களுக்கு சொல்லுகின்றீரே. நாங்களும் உமது பாடுகளிலே எங்களுடைய அன்றாட வாழ்விலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் நீர் எங்களுடைய அருகில் இருக்கின்றீர் என்ற உணர்வோடு வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்தருளும். இந்த ஆராதனைகளை பங்கெடுக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதித்து உள்ளத்தின் தேவைகளையும் இல்லத்தின் தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றிடும்படியாகவும், குறிப்பாக நோயால் வருந்தி கொண்டிருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அன்பின் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென்.